வணக்கம். ஸோ எஸ்எஸ்சியில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் அது தவிர வந்து வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான எக்ஸாம் டேட் எப்போ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. ஸோ அதுக்கான எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா, எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2025 எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல்னு சொல்லப்படக்கூடியதான் இந்த சிஹெச்எஸ்எலோட ஃபுல் ஃபார்மு. ஸோ இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா 12th November 2025. ஓகேவா? ஸோ அது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தவிர வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சிட்டி, எக்ஸாம் டேட்டு, அதாவது அந்த ஷிஃப்ட்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போங்கிறத வந்து கூடிய விரைவில் வந்து சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த ஷிஃப்ட்டில் உங்களுக்கு நடக்க போகுது, எந்த இடத்துல நடக்க போகுது அப்படிங்கிற சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்பொழுதே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து 3 சென்டர் மாதிரி செலக்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? அப்படி தானே? எஸ். ஸோ நமக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய சில சென்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அதில் எதுவும் நீங்கள் வந்து மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுனால இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. உங்களுக்கு சில பேர் வந்துன்னா எக்ஸாம் அப்ளை பண்ணுற டைமில் வந்துன்னா வேறு ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க. பட் வந்து இப்போ வந்து ஊருக்கு, அதாவது வேறு வேலை விஷயமாவோ அல்லது வேறு ஏதோ சொந்த காரணத்துக்காக வந்து வேறு பிளேஸில் இருப்பாங்க. பட் வந்து சென்டர் மட்டும் வந்து ரொம்ப தூரத்தில் போட்டுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டைமிங் வந்து நம்ம கொடுக்குறாங்க. எப்போன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா 22 அக்டோபர். ஓகேவா? ஸோ 22 அக்டோபர்லேருந்து 28 அக்டோபர் 2025. ஓகேவா? தீபாவளி முடிஞ்சு, அதாவது புதன்கிழமையிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணி 28ஆம் ஓகேவா? அக்டோபர் 28 வரைக்கும் இதுக்கான டைம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம எஸ்எஸ்சி போர்ட்டலில் போய்ட்டு வந்து லாகின் பண்ணி உங்களோட அந்த சிஹெச்எஸ் வந்து இந்த சென்டர் செலக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு லிங்க் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய்ட்டு நீங்கள் அந்த 3 சென்டரை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு 3 சென்டர் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து ஏதாச்சும் ஒரு சென்டரை வந்து அவங்க நமக்கு அலாட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு எதுவும் அதில் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். அப்போது உங்களுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய சென்டர் ஏதாச்சும் அலாட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? எஸ். ஸோ இதை தான் வந்து இன்னொரு விஷயம் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ இருந்து வந்து புதுசாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது எல்லா எக்ஸாமினேஷன்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஓகேவா? ஸோ மேபி வந்து அவங்களுக்கு எம்டிஎஸ் எக்ஸாம்லேயே இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், சில பேர் வந்து அப்ளை பண்ண டைம் மே மாதத்தில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போதைக்கு வந்து ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க. அதாவது வேலை விஷயமாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக இருந்திருப்பாங்க. பட் வந்து இப்போ வந்து வேறு ஒரு பிளேஸில் இருப்பாங்க. ஆனால் வந்து யோசிச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாம் டைம் வந்ததுக்கப்புறம் சார் ஒரு வேளை வந்து நம்ம இப்போ இங்கே வந்துவிட்டோம். பட் வந்து நமக்கு எக்ஸாம் சென்டர் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. இது போகிறதுக்கே ஒரு நாளைக்கு முன்னாடி கிளம்பி போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இதை பயன்படுத்திக்கிறீங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எஸ்எஸ்சி வெப்சைட்லாம் போய் வந்து பண்ணிக்கணும். ஓகே? ஸோ இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க. இதுக்கான டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான். என்னென்னு பார்த்தீங்கன்னா 22 அக்டோபர்லேருந்து 28 அக்டோபர். ஓகே? ஸோ தீபாவளி கழிச்சு 2ஆம் நாள், அதாவது புதன்கிழமை இருக்குல்ல, அதான் 22 அக்டோபர். அதுலேருந்து 28 அக்டோபர் வரைக்கும் நீங்கள் இதில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் போய் இதில் பண்ணிக்கணுங்க. ஓகேவா? ஸோ வேறு எதுவும் இந்த எக்ஸாம் ரிலேட்டான சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியான அப்டேட்டுகள் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். டெய்லி கிளாஸஸும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ கைஸ்.